மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டன என்னன்னு அர்த்தம்? மரிச்சவன்ட்ட என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இப்போ உங்கள்ட்ட இருக்கும். பாம்பு இருந்தா கீரி வரும், கீரி பெருகும். ஏன் பெருகுது? பாம்பு கூட விளையாடுறதுக்கு இல்ல, பாம்பை காலி பண்றதுக்கு. பாவம் பெருகிற இடத்துல கிருபை வரும். ஏன் வருது? டூயட் பாட இல்ல, காலி பண்ண வருது. பாருங்க, என் சாயல்ல வந்தார்னா என்ன மாதிரியே வந்தார்னு அர்த்தம். அப்படிதான் பிதா நம்மளை படைக்கும் போது அவர் சாயல்ல படைச்சார்னா அவரை மாதிரியே படைச்சார். தொடர்ந்து மரணத்தின் சாயல் என்கிற தலைப்பிலே நாம் 2 வாரம் பேசிட்டு வரோம். என் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலின் சாயல் என்கிற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு 4 வாரமா. அதுல கடந்த 2 வாரமாக உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மரணத்தின் சாயலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேச ஆரம்பிச்சிருக்கோம் போன வாரத்துல இருந்து. எல்லாம் சொல்லுங்க, மரணத்தின் சாயல். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா இனிமேல் பாவத்தோடு உங்களுக்கு போராட்டம் இருக்காது. மரணத்தின் சாயலை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதவர்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியான உங்கள் கண்களை இன்னைக்கு திறப்பார் என்றால், இனிமே பாவத்தோட ஒரு வார்ஃபேர் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, ஒரு வார் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. என் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஸோ மரணத்தின் சாயல் என்பதை குறித்து இந்த வாரம் படிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், இட்ஸ் அ வெரி ப்ரெஷியஸ் மெசேஜ். இதை நீங்கள் திறந்த மனதோடு புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் எளிமையாக வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. அது ரொம்ப அழகா தெளிவா பவுல் என்ன செய்றாரு? பேசுறாரு. சோ மரணத்தின் சாயல் எல்லாம் சொல்லுங்க, அதிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த உலகத்துல ஃப்ரீ ஃப்ரம் சின் அப்படின்ற ஒரு லைஃப் ஈஸியா நம்ம வாழ முடியும். ஓகே, இப்போ நான் வரேன். சாயல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் மரணத்தின் சாயல்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசணும். சாயல்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல சாயல் அப்படின்னா அப்படியே லைட்டா கலரிங், எல்லாம் சொல்லுங்க, கலரிங் அப்படின்னா சாயல். அவர் சாயல் லைட்டா அவர்கிட்ட தெரியுது சார் அப்படின்னா லைட்டா தெரிஞ்சா அதுக்கு பேர் என்ன? சாயல். ஆனா கிரீக் வேர்டுல, ஹீப்ரு வேர்டுல வர்ற வார்த்தை சாயல்னா லைட்டா தெரியறது இல்ல, அப்சல்யூட். அப்சல்யூட்டா எது இருக்கோ அதான் சாயல். அப்படி அச்சில வச்ச மாதிரி இருக்கு சார் அப்படின்னா சாயல்னு அர்த்தம். அதுக்கு நான் ஒரு அர்த்தம் சொன்னேன், இன்ஃப்ளூயன்ஸ். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவர் மேல இருக்கு அப்படின்னா அவருடைய சாயல் இவர் மேல இருக்குன்னு அர்த்தம். இப்ப என் மேல எங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னா எங்க அப்பாவோட சாயல் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோம். ரூலிங். அப்ப தேவன் மனுஷனை படைக்கும் போது தன் சாயலா படைச்சான்னு என்ன அர்த்தம்னா அவருடைய பவர் இவன்கிட்ட பெனிட்ரேட் ஆகி இவனுக்குள்ள இருக்கு. இவன் விடுதலையாக இருக்கிறான், ஆனாலும் தேவனோடு சாயல் அவனுக்குள்ள இருக்கிறது. பாவம் செஞ்ச உடனே சாயலை இழந்துட்டான உடனே ஆள் கருப்பாயிட்டானா? சொல்லுங்க. இல்லை காதெல்லாம் வளர்ந்துருச்சா? இல்லை ஏதாச்சும் நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்க, ஆள் அப்படியே தான் இருக்கிறான். அப்ப ஆள் சாயல் இல்லை, கேரக்டர் தான் சாயல். அது வரைக்கும் அவருடைய வல்லமையில் இடைக்கப்பட்டிருந்த அவரை மாதிரியே சிந்திச்சான், அவரை மாதிரியே யோசிச்சான், அவரை மாதிரியே சந்தோஷமா இருந்தவன். அவர் சாயல் வந்துட்டு இருக்கு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. பழத்தை சாப்பிட்டோன்னு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் போய் வேற ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு, இப்போ வேற சாயலா மாறிட்டான். ஸோ சாயல்னா என்ன? இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ மரணத்தின் சாயல் அப்படின்னா மரணத்தோட பவர் உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மரணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் என் மேல இருக்கும் அப்படின்னு என்ன தெரியுமா? செத்து போனவன்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட இருக்கும். இங்கே தான் டெலிவர்ட் ஃப்ரம் சின், ஃப்ரீ ஃப்ரம் சின், பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய குடிகாரன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய செயின் ஸ்மோக்கர் எப்போ பார்த்தாலும் தம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ சொல்ல வரேன், மரணத்தின் சாயலை ஏன் தெரியுமா பார்க்க போகிறோம்? அதன் ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதம், அடுத்த வாரம் ஒரு ஆசீர்வாதம் பார்க்க போகிறோம். மரணத்தின் சாயல் உங்களுக்குள் இருக்கிறது. வசனத்திலிருந்து தொடங்குகிறேன், வாசிப்போம். ரோமர் 6 அதிகாரம் 5 வசனம்.
ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை பார்க்கும் எங்கள் கண்களை திறந்துள்ளோம். எத்தனை நூற்றாண்டு இந்த வசனம் பிரசங்கிக்கப்பட்டாலும் இந்த செய்தி தன்னுடைய வேலையை 100% கனிகளை கொடுப்பதாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். வாசிமா திரும்ப. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்கள் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது மரணத்தின் சாயலை நீங்கள் இந்த பூமியில இணைக்கப்பட வேண்டும். சாயல்னா எக்ஸாக்டா அதுல என்ன இருக்கோ அது இங்க இருக்குன்னு அர்த்தம். தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டன என்னன்னு அர்த்தம்? மரிச்சவன்ட்ட என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கும். சாயல்ன ஒன்ன அந்த கலரிங் கிடையாது. பைபிள் சொல்லுது அவர் பாவ மாம்ச சாயல் ஆனார். எங்க இருக்கு? ரோமர் 8:3. தேவன் மாம்ச சாயல் வந்துட்டாராம். மாம்ச சாயல்னா என்ன? லைட்டா மனுஷன் மாதிரி அப்படி தோண்டிட்டு டஸ் டஸ்ன்னு மறைகிறதா? இல்ல, மனுஷன்ட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் அப்படியே இயேசுவினிடத்தில் இருந்தது. வாசிங்க. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். இங்க பாருங்க, குமாரன் என்ன சாயல்ல வந்தாராம்? நம்ம சாயல்ல வந்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கில்லுன்னா வலிக்கும், அவருக்கு கில்லுனாலும் வலிக்கும். நம்மள்ட்ட சரீரத்துல என்ன உணர்ச்சிலாம் இருந்துச்சோ அத்தனை உணர்ச்சி இயேசுநாட்ட இருந்துச்சு. அதனாலதான் அவர் நம்ம சாயல்ல வந்தாரு. நல்லா பாருங்க, என் சாயல்ல வந்தாருன்னா என்ன மாதிரியே வந்தாருன்னு அர்த்தம். அப்படிதான் பிதா நம்மளை படைக்கும் போது அவர் சாயல்ல படைச்சார்னா அவரை மாதிரியே படைச்சார்னு அர்த்தம். இப்ப மரணத்தின் சாயல்னா என்ன அர்த்தம்னா மரணத்திலே கிரியை செய்கிற அத்தனை செத்தவன்ட்ட அவன் எதுலாம் விடுதலை ஆயிருக்கானோ அதெல்லாம் நானும் விடுதலை ஆயிருப்பேன். அவ்வளவுதான் மேட்ரு. செத்தவன் எதுல விடுதலை ஆயிருக்கானோ அதுல நான் விடுதலை ஆகி இருக்கிறேன். மரணத்தின் சாயலை அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை திரும்ப ஒருத்தர் வாசிப்பா. முதல் பாவம் மாம்சத்தின் சாயலானார். இன்னொரு வசனம் இருக்கு, பிலிப்பியர் 2:7. அவர் மனுஷ சாயலானார். இது 2 வசனத்தை எதுக்கு தெரியுமா சொல்றேன்? சாயல்னா டிட்டோ அப்படின்னு அர்த்தம். இப்ப மரண சாயல் உங்க மேல இருக்கு அப்படின்னா டிட்டோன்னு அர்த்தம். ஒருத்தர் செயின் ஸ்மோக்கர், ஒரு சிகரெட் அணையிறதுக்குள்ளேயே அடுத்த சிகரெட் பத்த வைப்பார். இப்படி சிகரெட் குடிச்ச ஒருத்தர் திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். இறந்த உடனே அவர் படுக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, மரணத்தின் சாயல் உங்களுக்குள்ள வந்தா இதுதான் உங்கள்கிட்ட நடக்கும். செத்து போனார் படித்தோன்னா பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். ஐயோ நண்பா போயிட்டியடா, நீ நல்லா குடிப்பேன் 555 சிகரெட் வாங்கிட்டு வந்தேனடா, கப்பல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த காலத்தில் ஷிப்பில் இருந்து சிகரெட் வந்தால் பெரிய விஷயம் இல்லையா? கொண்டு டக்கு 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 டக்குன்னு சிகரெட் பாக்கெட்டை அடுக்கிறான். அடிக்கணும்னு செத்து கிடந்த டப்புன்னு முடிச்சா அப்படியா கடைசியாக ஒரே ஒரு கட்டு மட்டும் அடிச்சுட்டு போயிடும். அப்படி எந்திரிச்சு பற்ற வை நெருப்புங்கன்னு கேட்பாரா? நெருப்பு தான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்படியே பற்ற வச்சிருக்கேன்னு பற்ற வைப்பாரா? ஏன் சார், அவர் தான் பெரிய அடிக்ட் இல்லை சார். சொல்லுங்க, அவர் எவ்வளவு அடிக்டா இருந்தாலும் என்னைக்கு அவர் செத்தாரோ அன்னைக்கே அவர் பாவத்திலிருந்து. இந்த பதில எதுக்கு தெரியுமா சொல்ல வர்றார் பவுல்? அப்படியானால் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. அவனுக்கு எழுதப்பட்ட அதிகாரம் தான் இந்த அதிகாரம். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென், 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 ஆமென். ரோமர் 6 முதல் வசனம் இங்கிருந்து நம்ம தொடங்குவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? அவர் என்ன சொல்ல வர்றாரு? பாவம் செய்யலாமான்னு கேட்கிறியே, உன்னால பாவம் செய்ய முடியாது என்பதை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் இன்னைக்கு கிருபையை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்படின்னா பாவம் செய்யலாமா? இந்த கேள்விதான் பவுல்டம் கேட்கப்பட்டது. இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் பிரசங்கம் பண்ணாத அப்படியே நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். கையை தட்டு. இந்த கேள்வி இதுவரைக்கும் எவனாவது ஓண்ட கேட்டாங்களா? கேட்கல. ஏன்னா நீ பவுல் பண்ண பிரசங்கத்தை பண்ணல. இந்த கேள்வியை ஏன்ட்ட கேட்கிறாங்க, ஏன்னா நான் பவுல் பேசின பிரசங்கத்தை பண்றேன். ஆமென், ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
அப்ப யாரெல்லாம் உங்கள்ட்ட உங்க செய்தியை கேட்டோன்னா அப்படின்னா பாவம் செய்யலாம்னு சொல்றீங்களா? அப்படி கேட்டா சரியான பிரசங்கத்தை பண்ணிருக்கீங்க. இந்த டவுட் அவனுக்கு வரணும். அப்ப அதுக்கு பேர் தான் கிருபை. அதே டவுட் அவனுக்கு வந்துச்சு. பவுல் அழகா விவரிக்கிறார். இதை கேட்ட பிறகு நீங்க எவ்வளவு விடுதலையா இருக்கீங்கன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க எடுத்த ஞானஸ்நானம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது, உங்களை எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணிருச்சு. அந்த பவர் இந்த ஞானஸ்தானத்தின் வழி உங்க வாழ்க்கையில எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆமென், ஆமென். ஒரு விலை மதிப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாம மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, டிவியை கொண்டு உட்காந்து போடல, சுவிட்சை போட்டேன் போல பாட்டி ரிமோட் எங்கன்னு கேட்டா அந்த கழுதை எங்கேயோ கடந்துச்சு, எதை சொல்ற அப்படின்னு. பாட்டி அது இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு முக்கியமான மேட்டரை தூக்கி ஒழிச்சு ஓரமா போட்டுட்டு மக்கள் ஃபுல்லாக உட்காந்து டிவி தெரியலன்னா ரிமோட் ஓன்ட்டு தான் இருக்கு. ஒரு பெரிய வேலையை நீ செஞ்சிருக்கிற. அந்த வேலையோட பவரை பத்தி இங்க பேசிட்டு சொல்றாரு. நீ கேட்டியடா முட்டாத்தனமா ஒரு கேள்வி, பாவம் செய்யலாமான்னு. உன்னால செய்ய முடியாது. ஏன் முடியாது? இதை புரிஞ்சுக்கிட்டா முடியாது. You cannot. வாசிப்போம், ஒவ்வொரு வசனமா வாசிப்போம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? அடுத்த வசனம். கூடாதுன்னா என்ன அர்த்தம்? தப்பு அப்படி இல்ல. கூடாதுன்னா முடியாது. இந்த கடலை தாண்ட கூடுமா? கூடாது சார். மனுஷனால் கூடாதது, தேவனால். பாவம் செய்யலாம் நீ சொல்லுவியா? முடியாது உன்னால. இப்ப நீ சரியா புரிஞ்சுக்கிட்டீனா, நீ புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வல்லம் உள்ள வரும். அதான் ரொம்ப முக்கியமானது. அண்டர்ஸ்டாண்டிங் will open the gate to receive the power of God to deliver from sin. Understanding is the major thing. சத்தியத்தை அறிவீர்கள். Understand the truth. Know the truth. அந்த ஓப்பன் ஆகுது பாருங்க கேட்டு. ஓப்பன் ஆன உடனே அந்த டெலிவரன்ஸை நீங்க உணர ஆரம்பிச்சிருங்க. வாசிப்போம் அடுத்த வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஓகே. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். ஒரு நிமிஷம். ஞானஸ்நானம் பெற்றாலாம் கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. உங்களுக்கு தான் சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு. ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இத மறந்துட்டியா நீன்னு? என்ன சொல்ல வர்றாரு? ஞானஸ்நானம் வாங்கி பாவம் செய்யக்கூடாது அப்படி சொல்லவே இல்லை. ஹலோ, நீ ஞானஸ்நானம் பெற்றப்ப நீ செத்துட்டன்னு உனக்கு தெரியுமான்றாரு. அது தெரியலையே சார், அதனால நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத், நீ செத்துட்டன்றது நீ புரிஞ்சுக்கிட்டீனா, அதை நீ மரித்தா என்பதை அறியாமல் இருக்கிறாயா? இது எப்படி புரிய வைக்கிறது? தம்பி வாப்பா, பெஞ்சிலே உட்காரக்கூடாதுன்றியா? இவர் வந்து கையில் எவ்வளவு வச்சிருக்கிறாரு? ஒரு 2000 ரூபாய் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஷாப்பிங்க்கு கூட வராரு. வந்துகிட்டு இருக்கும்போது தம்பி வா, பண்ணிங்க 2 பேர் வா. கடைக்கு வராரு. நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பவுல் பதில் சொல்றாரு. ஷாப்பிங். இவர் வந்து பொருள் விற்கிறாரு. சார் 500 சார், 500 சார். உன்னை பார்த்தோன்னே இந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லி காசு என்ன செய்யறாரு? சட்டை 500 டக்குன்னு என்ன செய்ய, ரெண்டு சட்டை வாங்கிக்கப்பா. நான் தான் அவருக்கு வந்து அக்கௌண்ட் உன்னை 2 சட்டை கொடுன்னு சொல்லுப்பேன்ட்ட. கொடுத்து ஓகே, 2 சட்டையை வாங்கிட்டாரு. அடுத்து அவரை பார்க்குறாரு. சார் வந்து பேண்ட்டு 500 சொல்லுங்க, சொல்லுப்பா 500. எத்தனை பேண்ட்டு? 2 பேண்ட்டு கொடுத்துட்டேன். 2000 ரூபா வச்சுருந்தேன், செலவாகி போச்சு. அடுத்து ஒரு கடை, நீங்கள் வாங்க. கோட் 2000 இவர் ஒன்றே சொல்ல, அந்த 2000 எடுத்து கொடுன்னு. எந்த 2000? ஏற்கனவே இந்த 2000 அங்கேயே செலவாயிருச்சு என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? முடிஞ்சு போனதை திரும்ப எப்படி செலவழிக்க முடியும்? 2000 செலவாயிடுச்சு. ஞானஸ்தானத்தை நீங்க செத்துட்டீங்களே, இனிமே எப்படி சார் வாங்க முடியும்? கையா தட்டு சார். How can you do? ரூபாய் விடு அப்படியே போயிருங்க. இயேசு நாமத்தில். காசு
காசு செலவழிச்சது தெரியாம புதுசா பொருள் வாங்க போறான். அப்ப அவரை கூப்பிட்டு அக்கௌண்ட் சொல்றாரு, சார் காசு செலவாகி போச்சு சார், இனிமே நீங்க நினைச்சா அதை வாங்க. அப்படித்தான் ஞானஸ்தானத்தில் நீங்கள் மரித்தீர்கள் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? You are dead in baptism. நீ செத்துட்ட, அது தெரியல உனக்கு. காசை செலவழிச்ச பிறகு நீ நினைச்சாலும் வாங்க முடியாதுடா. நீ ஞானஸ்தானத்துல செத்தோன்றது நீ புரிஞ்சுக்கிட்டீனா, நீ செத்ததை தெரிஞ்சிட்டீனா, இனிமே நீ செய்யணும்னு நினைச்சாலும் கையை தட்டுங்க. அறியாமல் இருக்கிறீர்கள். வேற லெவல்ல பேசிட்டு இருக்கான் பவுல். நீங்களும் செத்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்றான். ஏன்னா பவுலுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, மரணத்தின் சாயல் பவுல் மீது இருந்தபடியினாலே இந்த ஃப்ரீடம் என்ன பாவம் செய்ய வைக்காது. ஏன்னா செலவாய் போச்சு எல்லாம். இப்ப நான் என்னால முடியாது என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் பாவத்தில் இருந்து 100% விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ முடியும். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. வாசிங்க 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? என்ன சார், ஒரு ஞானஸ்நானத்துல தண்ணியில முங்கி எந்திரிச்சிட்டா உடனே நாங்க விடுதலை ஆயிட்டோமா? ஏண்டா ஒரு பழத்தை பிடிங்கி சாப்பிட்டா எல்லாம் உள்ள வந்துச்சு. அந்த ஆக்ட்ல அந்த பவர் உள்ள வரும்னா இந்த ஆக்ட்ல இந்த பவர் உள்ள வரும். நீ இதை நம்பவில்லை என்றால் அதையும் நம்பவில்லை என்ற அர்த்தம். அதை நம்புவது உண்மை என்றால் இங்கேயும் அதே ப்ராசஸ் வேலை பார்க்கும். ஆமென். இதைத்தான் அவர் சொல்றாரு, உன்னை ஞானஸ்தானத்துல உன்னை யூ வேர் சோல்டு, உன்னை வித்தாச்சு. வாசிங்க அடுத்த வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இனிமே நம்ம புதுசா ஜீவன் உயிர் தெழுந்த வல்லமைக்குள்ள நடக்கணும்னா நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே. இந்த ஞானஸ்நானம் உங்களை மரணத்துக்குள்ள ஆக்கிருச்சு. நீ விரும்புறியோ விரும்பலையோ உன்னை சாக அடிச்சிருச்சு. கைத்தட்டும் அவருக்கு. பழம் அவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில சாகடிச்சிச்சு. ஞானஸ்நானம் என்ன உலக வாழ்க்கையில இருந்து சாகடிச்சு என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிருள்ளவனை மாத்திருச்சு. பழத்தை சாப்பிட்ட உடனே இம்மீடியட்டா என்ன நடந்துச்சு? அழகான ஒரு வசனம் இருக்கு. அந்த அந்த பழத்தை புசித்த போது வாசிங்க என்ன நடந்துச்சா? 3ஆம் அதிகாரம் 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இங்க பாருங்க, பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே வசனம் தப்பா வாசிக்கிறேன், நீங்க ரைட்டா வாசி. அப்பொழுது அவர்கள் இருவரும் தங்கள் கண்களை திறந்தார்கள். அவர்கள் இருவரும் தங்கள் கண்களை திறந்தார்கள். பழத்தை கடிச்ச உடனே ஒரு ப்ராசஸ் தானா நடக்குது. நல்லா கவனிங்க. இவன் ஒண்ணுமே செய்யல, ஒரு ப்ராசஸ் தானா நடக்குது. சட் அப்படின்னு திறக்குது. இப்படி ஒரு தப்பு செஞ்சப்ப மிகப்பெரிய ஒரு பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வித்த போது நடக்க வேண்டியது தானா நடந்துச்சா இல்லையா? திறந்தது தானா திறந்துச்சா இல்லையா? அப்படித்தான் ஞானஸ்நானம் பெற்ற உடனே உனக்குள்ளே சட்டுன்னு திறக்கும். அங்க சட்டுன்னு திறந்துச்சுல, இங்க சட்டுன்னு திறக்கும். இனி ஒவ்வொன்னா திறக்கும் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஆக்டுக்கு அப்புறம் அந்த பவர் உள்ள எதையெல்லாம் ஓபன் பண்ணிச்சோ அப்படியே இந்த ஞானஸ்நானம் என்ற வல்லமைக்குள் நீ எழுந்திருக்கும் போது இந்த பவர் உள்ள உன்னை ஓபன் பண்ணி விடுது. இது ஒரு பயங்கரமான ப்ராசஸ். ஞானஸ்நானம் என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், மிகப்பெரிய விஷயம். நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே வாங்கின ரிமோட் எங்கடா போட்டோன்னு போய் தேடுற மாதிரி வாங்கின ஞானஸ்நானத்தை நீங்க ரினியூ பண்ணிக்காங்க இயேசு நாமத்தில். நான் சொல்லுகிறேன், நீங்கள் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்க அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டு விட்டீர்கள். You were connected with his death. நான் எங்க சிலுவைக்கு போனேன்? நான் எப்படி இணைக்கப்பட்டேன்? யாரு பாவத்தை சுமந்தாரு சொல்லுங்க? என்னுடைய பாவத்தை எல்லாம் வாங்கிட்டு சிலுவையில போய் செத்துட்டாரு. இப்ப நீங்க சிலுவைக்கே போல, ஆனா சிலுவையோட இணைக்கப்பட்டிருக்கீங்க. புரியுதா புரியலையா? சிலுவைக்கே போல, சிலுவையில் இணைக்கப்பட்டீங்க. செத்தது உங்க பாவத்துக்கு, செத்தது இயேசு இல்ல. என் பாவத்துக்காக செத்தனால நான் தான் செத்துருக்கேன். நான் செத்துட்டேன். இல்ல நான் சிலுவைக்கே போல, நான் ஏத்துக்க முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, ஐயா உங்க பைக்கை தாங்க, நான் கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரேன்னு வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போனவர் நேரா போய்
ஒரு பூட்டி இருக்க வீட்டை உடைச்சு ஒரு 5-10 பவுன் நகையை என்ன செஞ்சிட்டாரு, கொள்ளை அடிச்சுட்டு அங்கே வீட்டில் இருக்கிற கத்தி எடுத்து குத்திட்டு சாகடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. போலீஸ் நேராக வருது. வந்தவன் எதை பார்க்குது, வண்டி நிப்பாட்டு போயிட்டாரு. அது முக்கியமானது. வண்டியை பார்க்குது, TN 58 59 யார் யார் அடிச்சு பார்த்தா என்ன பேர் வருது, உங்கள் பேர் வருது. உடனே நேராக இப்போ நீங்கள் எதோட இணைக்கப்பட்டீங்க, மர்டரோட இணைக்கப்பட்டீங்க. நீங்கள் மர்டர் பண்ணுற இடத்துக்கே போல, ஆனால் உங்கள் பைக்கு போச்சுல உங்களை தூக்கிடுவாங்க. அப்படிதான் சிலுவைக்கு நான் போல, என் பாவம் போச்சுல கையத்தட்டு. ஆமே. இதை விட ஈஸியா யாரும் சொல்லி தர முடியாது. மேட்டர், என் பைக் போன உடனே நான் அந்த மர்டர் கேஸ்ல இணைக்கப்பட்டு விட்டேன். அக்யூஸ் நம்பர் 1 நான் நிக்கிறேன். சார் நான் ஒண்ணுமே செய்யல சார். உன் பைக் அங்க நின்னுச்சுடா சார், நீ தான் அக்யூஸ் நம்பர் 1 சார். சிலுவையில் நான் சாகவே இல்லை சார். உன் பாவம் தான் நாங்க, அதனால நீ தான் செத்த, நீ தான் செத்த, நீ தான் சார். நான் சாகவே இல்லை சார், நீ தான் செத்த. ஏன்னா அம்புட்டுமே ஓம் பாவமா தானே இருக்கு. அப்ப நான் செத்துட்டேனா, செத்துட்டேன். அப்ப என்ன நடக்கும், இனிமே உயிரோட இருக்கிறவனுக்கு நடக்கிற எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. கையை தட்டு விசில போடு. மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். அதத்தான் அடுத்த வசனத்தை சொல்றாரு, வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப இது இனிமே நடக்கிறதுன்னு சொல்லல, ஏற்கனவே அதுல நீ இணைஞ்சிட்டீல, அதான் சொல்ல வர்றாரு. நீ ஞானஸ்தானம் பெற்றுட்ட, அதனால நீ மரணத்தின் சாயல் என்ன செஞ்சுட்ட. எதுக்கு சார் மரணத்தை பத்தி பேசிட்டீங்க, மரணத்துக்கு அப்புறம் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆதாமுக்கு ஒரு சாபம் கொடுத்தாருல, நீ மண்ணுக்கு திரும்புவாய், திரும்புற வரைக்கும் இது நடக்கும்டானார்ல. எது வரைக்கும் நடக்கும், திரும்புற வரைக்கும் தானே. நீங்க தான் திரும்பிட்டீங்களே. சோ இனிமே பிதாவோட சாபம் உங்கள்கிட்ட வேலை செய்ய முடியாது. அடுத்த கேள்வி, அடுத்து அவளை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து, ஏவாளை பார்த்து சொல்றாரு, நீ மிகுந்த வேதனையோடு பிள்ளை பெறுவாய் சொல்லிட்டாரு. இதுவும் எது வரைக்கும், சாகிற வரைக்கும். நீங்க சிலுவையில செத்ததை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி பிறக்க போற பிள்ளைகள் பிரசவ வேதனை இல்லாமல் பிறக்கும். இப்ப என்னன்னா, மரணத்துக்குள்ளானீர்கள், ஆகையால் எல்லா சாபங்களிலிருந்து விடுதலையாகிறீர்கள். எத்தனை 2 வாரம் நான் பேசலான் இருக்கேன். மரண சாயல் வரும்போது பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை வரும். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாகிறது, சாபத்திலிருந்து விடுதலையாகிறது. எல்லாத்தையுமே எழுதுறான். இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குடா. மரணத்தின் சாயல் உனக்குள் வரும்போது, சார் அந்த சாயல் எப்ப சார் வரும், எப்பொழுது நீ ஞானஸ்தானம் எடுக்கிறாயோ அப்பொழுது மரணத்தின் சாயல் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி உன் பாவம் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கான அடி அவர் வாங்கினால இனிமே நீ அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய மரணத்தின் சாயலில் நீ இணைக்கப்பட்டபடியினால் அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர்த்தெழுதலின் சாயலில் நீ இணைக்கப்பட்டிருப்பாய். ஆமென் சொல்லுவோம். அடுத்த வசனம் வாசிமா. 6. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஓகே. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சரீரம் சிலுவையிலே அறையப்பட்டுருச்சு. சார் நான் கொலை செய்யல சார். சார் உங்க வண்டி தான் சார் அங்க நின்னுச்சு. சம்பவத்தன்னைக்கு எங்க இருந்த சார்? சம்பவம்ன்றீங்க, என்ன சம்பவம் சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த சம்பவம் என்னன்னா சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம். யாரோட பைக் எடுத்துட்டு போனார் இயேசுநாதர்? கையத்தட்டு. அங்கே பாருங்க, உங்களுக்கு இன்னொருத்தர் விசா வாங்கி தராரு, உங்களுக்கு இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றது வந்து லைசன்ஸ் வாங்கி தராரு. அங்க ஸ்டாம்ப் விழுந்தாலும் அது கொண்டு போனார்ல அவர் பேருக்கு விழல, உங்க பேருக்கு தான் விழுந்துச்சு. நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் பாவத்திற்கு அடி வாங்கினீங்களா? வாங்கிட்டீங்க. நீங்க உங்க வியாதியெல்லாம் சுமந்துட்டீங்களா? 80 வருஷம் 100 வருஷம் பூமியில வாழ்வீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ. 80 வருஷம் நீங்க என்ன வியாதியெல்லாம் சுமக்கணுமோ அதெல்லாம் சிலுவையில போய் வாங்கிட்டீங்க, நீங்க சுமந்துட்டீங்க. நீங்க புரிந்து கொள்ளுங்கள், ஞானஸ்தானத்திலே நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டீர்கள். இதுக்கு மேலே என்னால் புரிய வைக்க முடியாது, கர்த்தர் தான் புரிய வைக்கணும். புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு, நான் நம்புறேன். ஆமென் சொல்லுவோம். நீங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யணும்னா பாவ சரீரம் வேணும். அந்த பாவ சரீரம் சிலுவையிலே இயேசுவோடு அறையப்பட்டு விட்டது.
ஞானஸ்தானத்திலே அதை நீங்கள் அங்கீகரித்து விட்டீர்கள், சிக்னேச்சரை போட்டீங்க. ஸோ அந்த பவர் உங்கள்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னையிலேருந்து பாருங்களேன், உங்களுக்கு விட முடியாத பாவத்தின் மீது இருக்கிற ஈர்ப்பெல்லாம் இன்னையிலேருந்து உங்களுக்கு அந்த ஈர்ப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிடும்.